நம்ம மிக முக்கியமான பிஸ்னஸ் ட்ரைனிங் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கும், இல்லை இதில் வந்து ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இன்க்ளூடிங் தட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெயிட் மேனேஜ்மெண்ட்ல அந்த பிஸ்னஸை எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ட்ரைனிங் செஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி மேம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று வெயிட் மேனேஜ்மெண்ட். ஏன் சார் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டு வைடு, நாட் ஒன்லி இந்தியா, வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒபிசிட்டியில் இருக்கக்கூடிய கவுண்ட் மிகப்பெரிய அளவில் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் ஃபுட் ஹேபிட்லேருந்து அப்நார்மல் ஃபுட் ஹேபிட்குள்ள ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், வளரக்கூடிய ஜென்ரேஷன் மிகப்பெரிய ப்ராப்ளம்குள்ள இருக்காங்க. என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தினால மட்டுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட 350 மில்லியன் அடல்ட்ஸ் ஒபிசிட்டிக்குள்ள இருக்காங்க. அப்கமிங் இயர்ஸ் இது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ரிப்போர்ட் இந்தியாவில் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒபிசிட்டினால என்ன பிரச்சனைகள் வருது, இன்னைக்கு ஒபிசிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒபிசிட்டினால இன்னைக்கு பல பேருடைய நார்மல் லைஃப் ரொம்ப கிரிட்டிக்கல் லைஃபா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹியூமன் பீங்கோட லைஃப் லிவிங் ஆஃப் இயர் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஈஸியா போயிட மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்துல நம்மளோட கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தது 100 வயதுக்கு மேல, 100, 105, 120 வயசுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம் ஈவன். ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒருத்தர் ஃபேமிலியில கூட 100 வயசுக்கு மேல யாரையும் பார்க்கறது ரொம்ப பெரிய அபூர்வமா இருக்கு. ஒரு 100, 105 வயசுல அந்த காலத்துல நம்ம கொள்ளுத்தாத்தா கொள்ளுப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த 100, 105 வயசுல எந்திரிச்சு நடந்தாங்க, தான் வேலையை தானே செஞ்சுட்டாங்க, சமைக்கிறது கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சரௌண்டிங்கும் ஒரு 50+ ஆயிட்டாலே நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ள இருக்காங்க. நீ ஒரு 60+ போகும்போது எவ்ரி மந்த் மஸ்ட் தே நீட் டு கோ ஹாஸ்பிட்டல் போயே வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி பலவிதமான காரணங்களுக்கு ஒரு பேஸ் அடிமட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி. அப்ப இந்த ஒபிசிட்டினா என்ன சார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நார்மல் வெயிட்ல இருந்து நீங்க அப்நார்மல் வெயிட்டுக்குள்ள போற செக்மெண்ட் தான் ஒபிசிட்டின்னு சொல்றாங்க. சிம்பிள் டேர்ம்ல நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு இந்த பிஸ்னஸை முதல்ல எல்லாருமே பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, சார் ஒரு டாக்டரால் மட்டும்தான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியான நியூட்ரிஷன் சார்ட் தர முடியும், இங்கே இருக்கக்கூடிய யாராலையும் ஒருத்தருக்கு நார்மலான ஒரு நியூட்ரிஷன் சார்ட் தர முடியாது, அது எப்படி சார் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐ வில் கிவ் ஸ்மால் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்மல் ட்ரெண்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட பியூரிட்டி ஆஃப் ஒர்க் ஷூவை மேனுஃபேக்சரிங் பண்றது. அப்போ இன்னைக்கு நான் ஷூவை மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பிராண்ட் மார்க்கெட்ல இருக்கு. அதாவது ஷூ பேஸ் பண்ணிக்கக்கூடிய நைக்கா, பூமா, இந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணல, இந்த ஷூவை வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணல, டிசைன்ஸ் பண்ணல, இந்த இந்த ஷூஸுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. நான் யூனிக்காக ரொம்ப குவாலிட்டியாக ஷூவை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண ஷூவை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான நிறுவனங்களுக்கு டெமோ பண்ணுறேன். எப்படி டெமோ பண்ணுறேன்னா, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விதமான பிராண்ட்ஸில் நியூ யூனிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கம்ஃபர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் அண்ட் மாடல் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். அப்போ நான் நிறைய சாம்பிள்ஸை வந்து நான் காமிக்கிறேன். யார்கிட்ட நைக்கா பிராண்டை காமிக்கிறேன், பூமா பிராண்டை காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸை காமிக்கும் போது சம் பிராண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன் ஷூஸை, அந்த ஷூஸை நான் வந்து ஷோ பண்றேன். அதுல எனக்கு எங்கேயாவது ஒரு கம்பெனில இருந்து ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த ஷூஸை நான் என்ன பண்ணுவேன், அந்த கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி தருவேன். ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்னஸ் மட்டும்தான் நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஐ எம் அ பிசினஸ் மேன். இன்னைக்கு நீங்க வெஸ்லின் செக்மெண்ட்டையும் வெயிட் லாஸ் செக்மெண்ட்டையும் வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட்டையும் ஒரு பிசினஸ் மேனா திங்க் பண்ணுங்க.
ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தான் வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்டை பிசினஸ் பண்ணுவாரு, ப்ரமோட் பண்ணுவாரு, அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைப்பாரு, அதோட யூனிக்னஸை புரிய வைப்பாரு. அந்த யூனிக்னஸ் இம்பார்ட்டன்ஸையும் அவர் கிரியேட் பண்றதா சாம்பிள்ஸ். அந்த சாம்பிள்ஸை கிரியேட் பண்ணி அந்த பிராண்டை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் பண்ணுவார். எய்தர் மற்ற எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸ் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, எண்ட் ஆஃப் திஸ் பிரசன்டேஷன் இட் வில் கனெக்ட் வித் யூ. எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த பிசினஸ நீங்க பிசினஸா பார்க்கும் பொழுது நீங்க இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் தரீங்க. இதுக்கு நீங்க டாக்டராவோ நியூட்ரிஷனாவோ இருக்கணும் அவசியம் இல்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சொல்யூஷன் தரீங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், வெரி சிம்பிள். இன்னைக்கு டிமான்ஸ்ட்ரேஷன் சொல்றோம், பண வீக்கம் சொன்னாங்க. ஒரே நாள் நைட் நியூஸ் வருது, 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருக்க 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்து கொண்டு போய் பேங்க்ல கியூல நின்று அவங்க அன்றாட தேவைக்கு வேணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருக்க 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் நோட்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. நடந்ததா இல்லையா இந்த டிமான்ஸ்ட்ரேஷன்? அப்ப லென்த்தி கியூ ஒவ்வொரு பேங்க் வாசலையும் நின்றுச்சு. என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருக்க 500 1000 ரூபாய் கொடுத்து அந்த 2000 ரூபாய் வாங்கினாங்க. இந்த சுச்சுவேஷனை ஒரு பிசினஸ் மேன் பார்க்கிறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப மக்கள் அவங்களோட அன்றாட தேவைக்கு வேண்டிய பொருட்களை கட்டாயம் வாங்கி ஆகணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப அவங்க டெய்லி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணும், அவங்க தேவையான ப்ராடக்டை பை பண்ணும். பை பண்ணும் போது கனெக்டிவா அந்த விஷயம் அவங்களுக்கு ஹேண்ட்ல கேஷ் தேவைப்படுது, காசு கொடுத்து தான் ஒரு பொருள் வாங்க முடியுங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. அப்ப அதை பிரேக் பண்ணணும் அப்படி ஒருத்தர் யோசிச்சார். அப்ப யோசிச்சு அந்த பேங்க்குக்கும் பீப்புள்ஸ்க்கும் ஒரு கனெக்டிங் பர்சனா விர்ச்சுவலா கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு உருவாக்கப்பட்டதுதான் பேடிஎம். அப்ப பேடிஎம்மோட ஓனர் என்ன பண்ணாரு, என்ன யோசிச்சாரு, நான் பேங்க் ஆரம்பிக்கல, நான் பீப்புள்ஸ்ட போய் என்ன பண்ணல, அவங்களுக்கான ஒரு மணி கேஷ் நான் கொடுக்கல, நான் அந்த 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜா இருந்தேன். அஸ் அ பிசினஸ் மேனா யோசிச்சேன். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் பேங்க போய் கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் மார்க்கெட்ல போய் ஹேண்ட்ல இருந்து கேஷ் கொடுத்து அவங்களுடைய தேவைகளை வாங்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜா கிரியேட் ஆனதுதான் இந்த பேடிஎம் விர்ச்சுவல் மணி. சோ இன்னைக்கு என்ன பண்ணாங்க, யாருமே கேஷ் டிரான்சாக்சன் பண்றது இல்ல, டிஜிட்டல் டிரான்சாக்சன் தான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி லென்த்துக்கு நிக்கிற அவசியம் இல்லை. பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கோ பேங்க்ல வித்ட்ராவல் பண்றதுக்கோ யாரும் நீங்க மேக்சிமம் போறது இல்லை. எல்லாருமே டிஜிட்டல் பேசிஸ்ல தான் என்ன பண்றாங்க, அவங்களோட லைஃப் சைக்கிள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இங்க எப்படி ஒரு பிசினஸ் மேன் யோசிச்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஒரு பிசினஸ் மேனா என்ன யோசிக்கணும், மக்களுக்கு இன்னைக்கு தலையால பிரச்சனையா இந்த பிரச்சனை இருக்கு, இனி வரக்கூடிய காலங்களையும் மிகப்பெரிய பிரச்சனைகளா இது மாறப்போகுது. அப்ப இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொண்டு போய் தரக்கூடியவர் தான் நான் அஸ் அ பிசினஸ் மேன். அப்ப அஸ் அ பிசினஸ் மேன் என்ன பண்றேன், இந்த ஒபிசிட்டிங்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தரக்கூடிய ஒரு பர்சனா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் டாக்டராவோ நியூட்ரிஷனாவோ இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தை சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு பிசினஸ் மேனா இருந்தா போதும். இப்போ இந்த ஒரு செக்மெண்ட்டை எந்த மாதிரி ஒரு கண்ணத்துல பார்க்கணுங்கிற ஐடியாலஜி இப்ப கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்டையர் இந்தியால ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வெயிட் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. இதுல இன்னைக்கு நிறைய மக்களுடைய டெத் ரேஷியோ இந்தியால அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. அப்போ இன்னைக்கு பேசிக்கா எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் ஒபிசிட்டி. இந்த ஒபிசிட்டினா என்ன, அதுக்காக தான் நான் கிளியரா இங்க ஒரு விஷயம் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒருத்தருடைய லைஃப் சைக்கிள்ல அவருடைய பிஎம்ஐ எவ்வளோங்கிறத அவர் செக் பண்ணும், அவரோட ஹைட் அண்ட் வெயிட். இது ரெண்டையும் இந்த கேல்குலேஷன் படி சிம்பிளா நீங்க பண்ணும்பொழுது நீங்க பிஎம்ஐ ரிப்போர்ட் 18.5 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அண்டர் வெயிட்பாங்க. வெயிட் கம்மியா இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அர்த்தம். இதே 18.5ல இருந்து 24.9
உங்களோட பிஎம்ஐ வேல்யூ வருது அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கீங்க, இது அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். இதே உங்களோட பிஎம்ஐ வேல்யூ 25ல இருந்து 29 above இருக்கு அப்படின்னா யூ ஆர் அன் ஓவர் வெயிட். ஓகேவா? ஸோ இதே 30 பிளஸ்க்கு மேல ஒபிசிட்டி வந்துருச்சு அப்படின்னா அது ஒபிசிட்டி பிளஸ் அப்படிம்பாங்க. நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. நீங்க ஜஸ்ட் இன்னைக்கு கூகுளில் போயிட்டு பிஎம்ஏ கேல்குலேட்டர் அடிச்சிங்கன்னா போதும், ஒரு கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்க ஹைட் வெயிட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்க பிஎம்ஏ லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிச்சிடும். இந்த பிஎம்ஐ லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பாடி ஹைட்டை பேஸ் பண்ணி எவ்வளவு வெயிட் இருக்கணுங்கிற ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் ப்ராப்பரா இருந்ததுன்னா உங்க உடம்புல தேவையான கொழுப்புகள் அதிகமா இல்லைன்னு அர்த்தம். இது நார்மலா இல்ல, ஓவர் வெயிட்டா இருக்கு, ஒபிசிட்டியா இருக்கு அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது எந்த கணக்கு நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இது மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒபிசிட்டி நீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு பிஎம்ஐ அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி பாருங்க, உங்களோட ஹைட் வெயிட் ஏத்த மாதிரியான பிஎம்ஐ உங்கள்ட்ட இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்டா 60% அபோவ் நிறைய பேர் இந்த கால்குலேஷன் படி நார்மலா இல்லை. தேர் இன் ஓவர் வெயிட். ஓவர் வெயிட் செக்மெண்ட் தான் இருக்காங்க. இந்த ஓவர் வெயிட் செக்மெண்ட்ல எப்படி உருவாகுது, என்ன காரணங்களால இந்த ஓவர் வெயிட் கிரியேட் ஆகுது, இன்னைக்கு ஏன் இது இந்தியாவில் அதிகபட்சமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல் ப்ராப்ளம் அன்ஹெல்தி ஹீட்டிங் ஹேபிட். இன்னைக்கு யாரும் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இல்லை, நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம். அதுவும் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே முதல்ல குடிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீ. இன்னைக்கு தமிழ்நாடுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரிங்க் அப்படின்னா டீ. டெய்லி காலைல டீ, மதியானம் டீ, சாயங்காலம் டீ, நைட்டு டீ. டீ குடிக்காம இருக்கிறது இல்லை. ஹை சுகர் ஐட்டம்ஸை நம்ம கன்சியூம் பண்றோம். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா லேட் நைட் ஃபுட் ஹேபிட். நைட்டு 12 மணி 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடணும் சார் சூடா. இப்பதான் ட்ரெண்டு. அதை எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணும், இல்ல அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து அந்த லைட்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட் நம்ம யாருக்குமே இல்லை. சி ஃபார் வெரி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கறவை மாடுகள் எவ்வளவு லிட்டர் பால் தரும் அப்படின்னா நேச்சுரலா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பால் கறக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 லிட்டர் அதிகபட்சம். நல்லா மாடு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், 5 லிட்டர் 4 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் 6 லிட்டர் வந்தா பெரிய விஷயம் இன்னைக்கு நார்மலா. ஏன் சார் இந்தியா இருக்கக்கூடிய மாடுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு? இதே ஜெர்சி எடுத்துக்கோங்க. ஜெர்சி வேரியன்ட் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு பால் வந்து 15 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர். அது நிறைய புரோட்டீன், அது இது இந்த மாதிரி நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய ஜெர்சி மாடுகளை கொண்டு வந்து வளர்க்குறாங்க, பால் உற்பத்தி அதிகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. சார் நம்மளுடைய நேச்சர் கண்டிஷன் படி கடவுள் அதுக்கு லிமிடேஷன் வச்சிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துல கடவுள் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல அதிகப்படியான புரோட்டீன்ஸை நீங்க கீரை வகைகளையும் காய்கறிகளையும் எடுத்துக்க முடியும். ஆனா வெளிநாட்டுல அதிகப்படியான கீரை வகைகளும் காய்கறி வகைகளும் கிடையாது. அப்ப அவனுக்கு புரோட்டீன் தேவைப்பட்டா அவன் பால் தான் அதிகமா கன்சியூம் பண்ணும். ஆனா இந்தியா இருக்கக்கூடிய மக்களுக்கு புரோட்டீன் தேவைப்பட்டா அதிகமா பால் கன்சியூம் பண்ணி தேவையில்லை. நிறைய விதமான வெஜிடபிள்ஸ் வேரியன்ஸும் நிறைய விதமான ஒரு கீரை வகைகளும் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இன்னைக்கு இந்தியா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்கள பார்த்து பார்த்து பால் குடிச்சா நல்லது, பால் நிறைய குடிக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்குள்ள போயிட்டோம். சி வெரி சிம்பிள். இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதுல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எல்லார் வீட்லயும் யூஸ்வலா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லார் வீட்லயும் இட்லி, தோசை, பொங்கல். கரெக்டா? நைட்டு இட்லி, தோசை, பொங்கல். நைட்ல சம்டைம்ஸ் சப்பாத்தி, சம்டைம்ஸ் பூரி. இருக்கா இல்லையா?
நீ யோசிச்சு பாருங்க, நம்மளோட கொள்ளு தாத்தாவோ கொள்ளு பாட்டியோ என்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, என்னைக்கு தோசை சாப்பிட்டாங்க? தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான், இல்ல பொங்கலுக்கு மட்டும்தான் இட்லி சாப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு டெய்லி தீபாவளி, டெய்லி பொங்கல், ஃபெஸ்டிவல் தான் டெய்லியும், டெய்லி இட்லி தோசை. பிகாஸ் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியன் கண்ட்ரிக்கு தேவையான இந்த பிரபஞ்சத்துல கடவுள் இந்த ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்ல மிக முக்கியமா தமிழ்நாட்டுல ஹீட் அதிகமா இருக்கும். நீங்க ஹீட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல ஒயிட் ரைஸ் அரிசி சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிடும். சீக்கிரம் டைஜஸ்ட் மறுபடியும் பசிக்கும். அதனாலதான் நம்ம ஃபுட் ஹேபிட்ல மார்னிங் கம்பு, கேழ்வரகு, திணை வகைகள் அப்படின்னு சொல்லி இருக்கும், களி, இதை சாப்பிட்டோம். ஏன்னா இது செரிமானத்துக்கு ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கும். பிகாஸ் நம்ம ஹீட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்புல வாழ்றதுனால இந்த ஃபுட் நமக்கு என்ன பண்ணும், ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்குங்கிறதுக்காக திணை வகைகளை உபயோகப்படுத்துறாங்க. ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம், இன்னைக்கு டெய்லி இட்லி தோசை, டெய்லி பூரி பொங்கல் காலையில. ஸோ இந்த மாதிரி ஹேபிட் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெரி சிம்பிள். டீ காஃபி நம்ம பழக்கம் கிடையாது சார். நம்மளோட பழக்கம் கசாயம். ஸோ இன்னைக்கு டோட்டலா நம்மளுடைய நிலப்பரப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஃபுட்டை சாப்பிட்டு இருக்கோம். வெரி சிம்பிள் சார். ஈஸியாக கரெக்டாக நம்ம சொல்றேன். எல்லார் வீட்லயும் இன்னைக்கு சிம்பிளா ஒரு சமையல் செய்யணும்னா என்ன சமையல் செய்வாங்க? ரச சாதம். ஆமா இல்லையா? இன்னைக்கு என்ன ரசம் வைக்கிறாங்க எல்லா வீட்லயும்? தக்காளி ரசம் தான் வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய ரசம் என்ன ரசம்? புளி ரசம், மிளகு ரசம். இதான் இந்தியா இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஆனா நம்ம ஈஸியா இருக்குது என்னது? தக்காளியில ரசம் வச்சிடும். தக்காளி இந்தியாவோட ஒரிஜினே கிடையாது. இந்தியன் ஃபுட்டுக்குள்ளேயே அது வராது. அதே மாதிரி இம்பார்ட்டண்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ல உருளைக்கிழங்கு இனிச்சுச்சுன்னா சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிடிக்காது. நம்மளோட இந்தியன் ஒரிஜினோடைய உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு, அது இனிக்கும். ஆனா நமக்கு அது பிடிக்கல, எடுக்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஹேபிட்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த என்டையர் செக்ஷன் ஃபுல்லாக பேச முடியும். இன்னைக்கு இந்த பேசிக் ப்ராப்ளம் தான் உங்க ஒபிசிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான முதல் ப்ராப்ளம். இதுல முதல் விஷயமே அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட். இன்னும் இப்போ லேட்டஸ்டா ஒரு விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, கோவம் அதிகமா இருக்கு, சாப்பிட போயிட்டேன், நல்லா சாப்பிட்றேன். சார் நீங்க நார்மலா ஃபுட் எடுத்துக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஃபுட் எடுக்கிறதுக்கும் டபுள் ஆஃப் த டைம் கொலஸ்ட்ரால் உடம்புல ஆட் ஆகும். இன்னைக்கு டோட்டலா ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கும். இதை தாண்டி லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இன்னைக்கு யாரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லை சார். நீங்க சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம பாட்டி, கொள்ளு பாட்டி சமைக்கணும், ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா 10 விரல் என்ன பண்ணாங்க? சட்னிய அம்மிக்கல்ல என்ன பண்ணாங்க? உங்களுக்கு அரைச்சாங்க. அப்படியே கொஞ்சம் ஜெனரேஷன் மாற மாற என்ன ஆயிடுச்சு? ஆட்டுக்கல் வந்துச்சு. 10 விரல் யூஸ் பண்ண இடத்துல 5 விரலை மட்டும் யூஸ் பண்ணாங்க, ஆட்டுக்கல். இதோட பரிமாற்றம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு மிக்சி, 2 விரல் யூஸ் பண்ணா போதும், சட்னி வந்துடும். இப்போ அடுத்த டெக்னாலஜி, ஒரு பட்டன் தான் வருது, ஒரு விரல் சட்னி அரைச்சிடும். இன்னும் அடுத்த ஜெனரேஷன் எப்படின்னா, நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து வாய்ஸ் கண்ட்ரோல், சட்னி ஆன் அப்படின்னா மிக்சி ஆன் ஆயிடும், சட்னி வந்துடும், ரெடி ஆயிடும். இனி யோசிச்சு பாருங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நம்ம மொத்தமாவே காலி. நம்மளால அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளேயே போக முடியல. இன்னைக்கு எல்லாரும் வாக்கிங் போறதும் ஜாகிங் போறதும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நினைச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் குட், இட்ஸ் நாட் அ பேட், குட். பட் நம்ம டெய்லி ரொட்டீன் ஆஃப் லைஃப்ல யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து 100 மீட்டர்ல ஒரு மளிகை இருந்தா கூட வண்டியில தான் போறாங்க, நடந்து போறது இல்ல. யோசிச்சு பாருங்க, நீ பிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமா இல்லை. ஸோ இதை தாண்டி புவர் ஸ்லீப்பிங். மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா, சரியான அளவுல தூக்கம் இங்க யாருக்குமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் சார். அந்த காலத்துல நைட்டு 8 மணி ஆயிடுச்சா வீட்டு யாரும் வெளில வர மாட்டாங்க. 9 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க வீட்டுல. இதான் ஹேபிட். ஆனா இன்னைக்கு 11 மணி, 12 மணி, 1 மணி இந்த போனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த போன் மூஞ்சி மேல விழுகும், மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்படி ஒரு ஹேபிட்ல தான் இருக்கு.
உங்க ஸ்லீப் எந்த அளவுக்கு குறையுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுடைய பாடியுடைய மிகப்பெரிய லாஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை ஹார்மோனஸ் ப்ராப்ளம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தைராய்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய நீங்க மெடிசன் எடுத்துக்குவீங்க, அந்த மெடிசன்ஸ்னாலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி தேவையில்லாத லிக்விட் ட்ரிங்க்ஸ். லிக்விட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இட்ஸ் ஹைலி சுகர் கண்டென்ட். நீ சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஹைலி ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு காரணம் உங்களுடைய ஒபிசிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகமாகிறதுக்கு. சரி சரி, இதெல்லாம் சாப்பிட்றேன் சார், ஒபிசிட்டி அதிகமாகுது, என்ன சார் ஆயிரும் அப்படின்னா இந்த எல்லா இஷ்யூ வரும் சார். ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் வெசல்ஸ் ப்ராப்ளம் வரும், மெட்டபாலிக் டிசீஸ் வரும், உங்களுக்கு ஜாயின் அண்ட் போன்ல ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை உருவாக்குறது இந்த ஒபிசிட்டி தான். இது எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டில் ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளேயோ இல்லை வெளியில் இருக்க வராண்டிலோ ஒரு பைப் வச்சிருப்போம். அது அந்த டேப்ல கனெக்ட் பண்ணுவோம். அந்த பைப்பை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பைப்ல வரக்கூடிய தண்ணி ஸ்லோவா வந்துட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம பக்கெட்ல பிடிக்கலாம், இல்லை பைக்கை வாஷ் பண்ணலாம். அந்த தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸா வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பைப்போட எஜ்ஜை கொஞ்சம் அழுத்தி பிடிப்போம். அழுத்தி பிடிச்சா தண்ணி கொஞ்சம் தூரமா போய் விழுகும். விளாண்டுருப்போம் சின்ன வயசுல, எல்லாருக்கும் இந்த ஹேபிட் இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பைப்பை ப்ரெஷர் பண்ணும் போது என்ன ஆகுது, தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸா போகுது. அதே மாதிரிதான் உங்களுடைய பெட் வெசல்ஸ்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா உங்க பாடியில போகக்கூடிய ரத்தம் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னா, உங்க பாடியில கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டிய ரத்தம் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகமா டிராவல் ஆகும். அந்த பைப்பை பிரஸ் பண்ற மாதிரி உங்க பாடிக்குள்ள போகக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட்டோட ப்ரெஷர் இம்ப்ரூவ் ஆகும். இதனாலதான் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது. இன்னைக்கு அதே மாதிரி ஜாயின் அண்ட் போன் மிகப்பெரிய பிரச்சனை. ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாயிட்டாலே கால் வலி அதிகமா வரும். ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நடக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் சும்மா இருந்தாலும் கால் வலி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் உங்க பாடியோடைய என்டையர் வெயிட்டை இந்த கால் தாங்குது. பேக் பெயின்ஸ் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். என்ன ஆகும், நீங்க உங்கள்ட்ட இருக்க கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணிடுவீங்க. உங்க கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, நீங்க ஒபிசிட்டி இருக்கிறதால ஏற்படுது. இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, உலக அளவுல ஒபிசிட்டினால மக்களுக்கு பலவிதமான நோய்களும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு ஒபிசிட்டி இருக்கு. அப்போ இந்த ஒபிசிட்டிக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல கொண்டு போக முடியும். உங்களுடைய ஹெல்த்தி பாடிக்கு எல்லா விதமான மினரல்ஸும், எல்லா விதமான விட்டமின்ஸும், புரோட்டீன்ஸு, ஃபேட்டு, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் தேவைப்படுது. இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஃபுட்டுனால ஃபுல்ஃபில் ஆகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபுட்டுனால மட்டும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அந்த மாதிரி ஃபுட்டு இன்னைக்கு ஹெல்த்தியாகவும் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சொல்யூஷனை தரக்கூடியது நம்மளுடைய வெஸ்ட்லீம் செக்மெண்ட். இன்னைக்கு உங்களுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணி ப்ராப்பரா உங்க வெயிட்டை கொண்டு போறதுக்கான ஒரு மிக முக்கியமான வெயிட் மேனேஜ்மெண்ட் ஜேர்னில இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட்ஸா இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்டும் இன்னைக்கு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட், நேச்சுரலுடைய எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸா இருக்கு. இது எப்படி சார் ஆல்டர்னேட்டிவா நம்ம ஃபுட் ஹேபிட்ல இருந்து மாறிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. டெய்லி சார்ட் அப்படிங்கிற மாதிரி டெய்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபுட்டை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வெஸ்ட்லீம் ஷேக், வெஸ்ட்லீம் மிக்ஸ் ஒரு 3 ஸ்கூப்ஸ் எடுத்துக்கணும். பர்சனலைஸ் புரோட்டீன் பவுடர் 1 or 2 ஸ்கூப்ஸ் எடுத்துக்கணும் வித் த வாட்டர் ஆஃப் 300 ml. நீங்க உங்க டெய்லி லைஃப்ல டீயை கட் பண்ணிட்டு வெஸ்ட்லீம் டீக்குள்ள வரணும். அந்த வெஸ்ட்லீம் டீ, இல்ல டீ குடிக்க அடிக்ஷன்ஸ் இருக்கும், டீ குடிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கும், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா யூ டு கிவ் ஆல்டர்னேட்டிவ் வெஸ்ட்லீம் டீ செக்மெண்ட். அப்போ இன்னைக்கு இதை தாண்டி உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை
டோட்டலா கட் பண்ணிட்டு உங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா வெஸ்ட்லீம் ஷேக்கையும் வெஸ்ட்லீமையும் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இது ஸ்கின்டு மில்க்லயே நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆர் நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா ஆல்டர்னேட்டிவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும், எவ்வளவு புரோட்டீன் கிடைக்கும், எவ்வளவு தூரம் ஃபைபர் கிடைக்குது, விட்டமின்ஸ் மினரல் கிடைக்குதுன்னு பாருங்க. இதுல உங்களுக்கு ஃபேட்டும் சுகர் லெவலும் எவ்வளவு ஜீரோவா இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க மார்னிங்கே இவ்வளவு எனர்ஜிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெயிட் செக்மெண்ட்குள்ள போறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்டா இது இருக்கும். சரி, இன்னைக்கு எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சார் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், இல்ல 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நார்மலா. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 20 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஓகே, அப்போ நீங்க உங்களோட வெயிட்டை பேஸ் பண்ணி வாட்டரோட கன்சப்ஷனை நீங்க மாத்தணும், புரோட்டீன்ஸோட கன்சப்ஷனை மாத்தணும். உங்க வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், உங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான வாட்டர் லெவல்ஸை நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு எல்லாரும் காமனான விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க, நானும் அதுவே ஃபாலோ பண்றேன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் காமன் ஃபார் எவ்ரி ஒன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வெயிட், யுவர் டிபெண்ட்ஸ் ஆன் பிஎம்ஐ. இன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது காமனா எல்லாரும் இந்த ஸ்லாப் யூஸ் பண்றாங்க. நானும் இந்த ஸ்லாப் யூஸ் பண்ணா என்னால வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா, ஒபிசிட்டில இருந்து வெளில வந்துட முடியுமான்னு கேட்ட கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபுட் ஹேபிட், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் சைக்கிள், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வெயிட். இதை பேஸ் பண்ணி உங்களோட புரோட்டீனோட அளவையும் உங்களுடைய வாட்டரோட கன்சப்ஷனையும் நீங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். இப்படி பண்றதால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால வெயிட் மேனேஜ்மெண்ட்குள்ள போக முடியும். அதுல மிக முக்கியமா இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வெஸ்ட்லீம் எனர்ஜி ட்ரிங்க். ஏன்னா இன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்குள்ள போறவங்களுக்கு முதல் ப்ராப்ளம், சார் நான் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல போனதுல இருந்து எனக்கு ரொம்ப எனர்ஜி லூஸ் ஆன மாதிரி இருக்கு, என்னால ஒரு எனர்ஜியாவே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் வெஸ்ட்லீம் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ். இது மிக முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதுல கஃபீன் இருக்கிறதுனால பர் டே 5 டைம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம், பட் வி ஆர் ரெக்கமெண்டிங் 3 டைம்ஸ். இந்த 3 டைம்ஸ்க்கும் ஒவ்வொரு டைம்லயும் 4 ஹவர்ஸ் கேப் இருக்கணும். ஸோ இது நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட். என்ன கீ இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க லிஸ்ட் அவுட் நான் காமிச்சிருக்கேன். டீ பவுடர், கஃபின் பவுடர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலோட எக்ஸ்ட்ராக்டா இன்னைக்கு இந்த வெஸ்ட்லீம் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் இருக்கு. மேக்சிமம் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, நைட்டு தூங்கும் போது நான் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் குடிச்சு தூங்கலாமா சார்னா தூக்கம் வராது. ஓகே, ஏன்னா கஃபின் என்ன பண்ணும், உங்களை ஆக்டிவா வச்சுக்கும், எனர்ஜியா வச்சுக்கணும். அப்ப நீங்க தூங்கும் போது நைட் டைம்ல எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ், whenever you want to sleep don't take energy drink mix. ஓகே, இது மேக்சிமம் நம்ம யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, நைட்ல டிரைவர்ஸா இருக்காங்க, அவங்க லாங் டிரைவ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நைட் ஷிஃப்ட்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டியூரேஷன்ல இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம், டீக்கு ஆல்டர்னேட்டிவா, டீ குடிச்சா மறுபடியும் தூக்கம் வந்துடும். இல்லாட்டி நைட்ல டிரைவர்ஸ் இருக்கக்கூடியவங்க நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருப்பாங்க தூங்காம இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண முடியும், வெஸ்ட்லீம் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது உங்களுடைய எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லீம் டீ. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், டீக்கு ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கோங்க. இல்லை கிரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட், ட்ரிங்க் காஃபியோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹனி அண்ட் லெமன் ஃபிளேவர்ஸ் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரியும் 1 மந்த்துக்கு 1 மந்த் ஆல்டர்னேட்டிவா டீக்கு பதிலாக வெஸ்ட்லீம் டீவை நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ வெஸ்ட்லீம் டீ எடுக்கும் போது உங்க மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது, உங்களுக்கு மோர் எனர்ஜி தரதுக்கான விஷயங்களை தரக்கூடியதா இன்னைக்கு இந்த வெஸ்ட்லீம் டீ இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஸ்ட்லீம் ஷேக். இன்னைக்கு வெஸ்ட்லீம் ஷேக்கை ஏன் மிகப்பெரிய அளவில் நம்ம ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்டுக்கு ஃபுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா
நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஃபோர் 8 and 7 o'clock 7ல இருந்து 8 மணிக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடலாம் ஷேக் எடுத்துக்கலாம். நீங்க ஷேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு ஸ்கூப்புக்கு 200 ml வாட்டர். அப்ப நீங்க 3 ஸ்கூப் வரைக்கும் எடுத்துக்கலாம். 3 ஸ்கூப் எடுத்தீங்கன்னா 600 ml வாட்டர். நீங்க அதை மிக்ஸ் பண்ணி நீங்க இதை குடிச்சீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வெஸ்ட்ரீம் ஷேக். இந்த வெஸ்ட்ரீம் ஷேக்கை வெஸ்ட்ரீம் ஷேக் மிக்ஸோட சேர்த்து எடுக்கும் போது இன்னும் குயிக்கர் ரிசல்ட்ஸ் இருக்குங்கிறத பிராக்டிக்கல் டேர்ம்ல நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய என்டையர் பாடிக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸையும், ஃபைபர்ஸையும், புரோட்டீனையும், மல்டி விட்டமின்ஸையும் தரக்கூடிய ஒரு ப்ராடக்டா இன்னைக்கு வெஸ்ட்ரீம் ஷேக்ஸ் இருக்கு. நீங்க சாப்பாடு கட் பண்ணிட்டா சார் உடம்பு வீணா போயிடும், நோன் வரி அபவுட் இட். நீங்க வெஸ்ட்ரீம் ஷேக் எடுத்தாலும் என்ன பண்ணிடும் உங்களுக்கு ஃபுட்டுக்கு உங்களோட டின்னருக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ண முடியும், நீங்க எடுத்துக்கிறது மூலியமான ஹெல்த்தியான ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்குள்ள உங்களால போக முடியுது. இல்ல வெஸ்ட்ரீம் கேப்சூல்ஸ் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் சாப்பிடுறீங்க, ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃபுட்டுக்கு பிஃபோரா 40 நிமிஷத்துல 45 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வெஸ்ட்ரீம் கேப்சூல் எடுத்துக்கோங்க. இந்த வெஸ்ட்ரீம் கேப்சூல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பசித்தன்மையை உருவாகாம பார்த்துக்கிறதுல மிக முக்கியமான ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா பசிக்காம உங்களுடைய பசித்தன்மையை குறைக்கிறதுக்கும் எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இன்னைக்கு வெஸ்ட்ரீம் கேப்சூல் இருக்கு. ஸோ இது உங்களுடைய ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் பிஃபோர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 வேளை சாப்பிடுவேன் சார்னா 4 டைம்ஸ் பிஃபோரா என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வெஸ்ட்ரீம் கேப்சூல் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இதை தாண்டி வெஸ்ட்ரீம் செல்லுலின் இன்னைக்கு மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்க முடியுது, நாங்களும் நிறைய இன்ஸ்டா பேஜஸ்ல பார்க்குறோம். வித்தவுட் எனி டயட் நீங்க ஜஸ்ட் இந்த கிளினிக் வந்தீங்க அப்படின்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் மூலியமா உங்க வெயிட்டை லாஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மிக முக்கியமா பெல்லியில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸை ரிமூவ் பண்றோம்னு சொல்றாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர், அந்த எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்றதால மட்டுமே மிகப்பெரிய லெவலில் நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த வெஸ்ட்ரீம் செல்லுலின். இதுல மிக முக்கியமா என்ன பண்ணுது அப்படின்னா இது வித் மீல் நீங்க சாப்பிட்டு இருக்கும் போதே இந்த கேப்சூல் ஒரு 3-4 பைட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பிட்வீன்ல இந்த வெஸ்ட்ரீம் செல்லுலின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டுல எந்தெந்த ஃபுட்லாம் உங்களுக்கு நீடட் இருக்கோ அது ஒரு பிரேக்கப் மாதிரி வச்சுக்கும். உங்க உடம்புக்கு தேவையான ஃபுட்ஸை மட்டும் உள்ள அனுப்பிட்டு உடம்புக்கு தேவையில்லாத ஃபுட்ஸை என்ன பண்ணிடும் உங்களுக்கு வேஸ்டேஜுக்கு அனுப்பக்கூடிய ஒரு செக்ரிகேஷன் ஒர்க்கையும் பண்ணக்கூடியது தான் இந்த வெஸ்ட்ரீம் செல்லுலின். ஸோ இந்த வெஸ்ட்ரீம் செல்லுலின் மிக முக்கியமா உங்க பாடியில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வாட்டரை, எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்றதுல மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியது ஒரு வெஸ்ட்ரீம் செல்லுலின் ப்ராடக்ட். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வெஸ்ட்ரீம் செல் பவர். இன்னைக்கு நம்ம உடம்புல கிட்டத்தட்ட நிறைய விதமான செல்கள் இருக்கு. இந்த உடம்புல என்ன செல்களால் உருவாக்கப்பட்டது தான். இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய நல்ல செல்களை அதிகப்படுத்துறதுக்கும் இறந்த செல்களை ரிமூவ் பண்றதுக்கும் செல்களை ரீஆக்டிவேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய செல்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வெஸ்ட்ரீம் செல் பவர். இன்னைக்கு வெஸ்ட்ரீம் செல் பவரும் வெஸ்ட்ரீம் செல்லுலினும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த வெயிட் லாஸ்ல மிகப்பெரிய சேஞ்சஸை உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ப்ராடக்டா இருக்கு. ஸோ இதை தாண்டி வெஸ்ட்ரீமோட பர்சனலைஸ்ட் புரோட்டீன் பவுடர். உங்க பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா புரோட்டீன். அந்த புரோட்டீன்ஸை ப்ராப்பரான லெவல்ல எடுத்துக்கிறதுக்கு வெயிட்டை இம்ப்ரூவ் பண்ணாத புரோட்டீன்ஸையும் சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது இந்த வெஸ்ட்ரீம் பர்சனலைஸ்ட் புரோட்டீன் பவுடர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்க பாடியை ஒரு மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் நம்மளுடைய வெஸ்ட்ரீம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த வெஸ்ட்ரீம் ப்ராடக்ட்ஸ் பத்தி நிறைய நாலேஜை நீங்க இந்த ஒரு மீட்டிங்ல எடுத்துக்கவும் முடியாது, ஒரு மீட்டிங்ல நம்மளால 100% கொடுக்கவும் முடியாது. ஜஸ்ட் we are giving that oral informations. ஸோ இதை டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டோட இன்கிரீடியன்ட்ல இருந்து நம்ம இந்த ப்ராடக்டோடைய
இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கன்சியூம் பண்றதுக்கான மெத்தட்ஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால தான் நம்மளால மிகப்பெரிய வெயிட் மேனேஜ்மெண்ட் குள்ள போக முடியும். ஸோ இன்னைக்கு நியர்லி ஒரு 1.5 monthல என்னால 7 kgs இந்த ப்ராடக்ட்ஸ் மூலியமா ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ராக்டிக்கல் டேர்ம்ல இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டும் வித் இன்க்ளூடிங் திஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் தான் உங்களை ஒபிசிட்டிலேருந்து காப்பாற்றும். அப்போ நீங்க ரெண்டுல எதையாவது ஒன்று, சார் நான் நல்லா சாப்பிட்ற பழக்கத்தை எதுவுமே மாத்திக்கல, நான் எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுத்துக்கிறேன், நான் எல்லா வித வெயிட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறேன், நான் ஒபிசிட்டி வெளில வந்துருவேன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். யூ டு பேலன்ஸ் போத். ரெண்டுமே என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ண உங்களுக்கு தெரியணும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்கு சார். நான் ஆல்ரெடி சொல்லணும், நம்மளாம் யார் அப்படின்னா வெஸ்டீஜோடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அப்புறம் நம்ம வெஸ்டீஜ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எவ்வளோ கோடி வரும்? ஒரு 10 கோடி, ஒரு 15 கோடி வருமா ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்? ஒரு 15 கோடி வச்சுக்கவரே ஒரு பெரிய பிசினஸ் மேனா யோசிக்கணும். அப்படிங்கும் போது இன்னைக்கு வெஸ்டீஜ் ஸ்கூல்ல இருக்கீங்க, இங்க வெஸ்டீஜ் எவ்வளவு பெரிய பிசினஸ், இன்னைக்கு வெஸ்டீஜ் பிசினஸ் எவ்வளவு டர்ன் ஓவர் சிஆர் பண்ணிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. 2500 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க. அப்போ இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு பிசினஸ் மேனா நீங்க கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணும், ஷூ மேனுஃபேக்சரிங் பண்ண என்ன பண்ணாரு, அவர் சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணாரு. அந்த சாம்பிள்ஸ் கொண்டு போய் ஷோ பண்ணாரு. ஷோ பண்ணும்போது நைக்கால ஆர்டர் கிடைச்சிருச்சு. நைக்கா ஆர்டர் கிடைச்சா அவர் என்ன பண்ணுவாரு, மறுபடியும் இந்த கம்பெனி போவார். நான் ஆல்ரெடி நைக்கா கம்பெனிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ உங்க கம்பெனிக்கு வேணா சொல்லுங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காத? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு முன்னணி நிறுவனத்துக்கு அந்த பிராண்ட் என்ன பண்றாங்க, இந்த பிராண்டுக்கு மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிசினஸ் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கிரியேட் ஃபர்ஸ்ட் யுவர் சாம்பிள். இங்க முதல் சாம்பிள் யாரு, நம்ம முதல்ல இந்த ஒபிசிட்டிக்குள்ள வந்து நம்மளோட சேஞ்சஸ் மூலியமா நம்ம இந்த பிசினஸ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கொண்டு போக வேண்டியது சாம்பிள்ஸ். அந்த சாம்பிள் முதல்ல நம்ம கிரியேட் பண்ணும், நம்மள கிரியேட் பண்ணும். நம்ம சாம்பிளா கிரியேட் பண்ணாதான் நம்மளை பார்த்து நீ இவ்வளோ எங்க எப்படி இருக்க முடியுது, உன்னால எப்படி இவ்வளோ வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருக்க முடியுங்கிற என்கொயரிஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் டேம் ஷுவர் சொல்றேன், நீங்க கரெக்டான வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ப்ராப்பர் வெயிட்ல ப்ராப்பர் நியூட்ரிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்டையும் எதுவும் பேச தேவையில்ல, உங்களை தேடி வெயிட் மேனேஜ்மெண்ட் வருவாங்க. இன்னைக்கு நல்லா குண்டா நல்லா அன்ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பார்த்து நான் பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், உங்க கூட சேர்ந்து நான் வந்துட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் பண்ணலான் இருக்கேன், வாங்க சேர்ந்து பண்ணலான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, நீங்க பண்ணி காமிங்க, ஐ வில் ட்ரை அப்படிம்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ முதல்ல சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா நம்ம தான். ஃபர்ஸ்ட் வி நீட் டு கிரியேட் அ சாம்பிள். நீங்க சாம்பிளை கிரியேட் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ, பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ. ஏன்னா நம்ம பிசினஸ் மேன், இங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன், உன் பிரச்சனை தீருங்கிறதா இன்னைக்கு பிசினஸ் மேனோட ஒரே வார்த்தை. அப்ப இங்க நீங்க உங்களை சாம்பிளா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். வித்தின் அ இயர் 3 times X உங்களோட பிசினஸ் டபுள் ஆயிரும், ட்ரிபிள் ஆயிரும். இப்ப நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல்ல இருந்து வித்தின் அ இயர்ல 3x டைம் உங்க லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு விஷயம் வெயிட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் செக்மெண்ட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் செக்மெண்ட்ல நீங்க போறதுக்கு முதல்ல யூ நீட் டு கிரியேட் யுவர் சாம்பிள். நீங்க உங்களை சாம்பிளா கிரியேட் பண்ணுங்க. யூ நீட் டு பிகம் அ வெயிட் மேனேஜ்மெண்ட். நீங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஹவு இட் இஸ் பாசிபிள் சார், நீங்க எப்படி இதை பாசிபிள் பண்ணீங்க, உங்களை எப்படி பண்ண முடிஞ்சிச்சு, அங்க இந்த கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலியமா உங்களோட பிசினஸ்
வித்தின் இயர்ல 3 மடங்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த என்டையர் ட்ரைனிங்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒரு ஹையர் லெவல் பிசினஸ் மேனா வெயிட் மேனேஜ்மெண்ட்டை யோசிங்க. நீங்க நியூட்ரிஷனாவோ இல்ல நீங்க ஒரு டாக்டராவோ இருக்க வேண்டிய அவசியம் இது கிடையாது. மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு பிசினஸ் மேன் லைக் அ பேடிஎம், மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு நபரா இருந்தா போதும். இன்னைக்கு இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய செக்மெண்ட்ல இன்னைக்கு வெஸ்ட்லீம் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ரெவாலுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் சேஞ்சஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சார் இன்னைக்கு நீங்க ப்ராப்பர் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிசீஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% பிலோ ஆயிடும். 90% என்ன ஆகுது, நீங்க எந்த விதமான நோய்களுக்குள்ளேயும் போக மாட்டீங்க, நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. சார் வெரி சிம்பிள் சார், நான் 200 டைம் கேரண்டி தரேன். நீங்க இப்போ என்ன வெயிட் இருக்கீங்களோ உங்க ஒபேசிட்டிக்கு தேவையான வெயிட்டுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நீங்க இருக்க மென்டாலிட்டியோட 100 மடங்கு பாசிட்டிவ் மென்டாலிட்டி இருப்பீங்க, 100 மடங்கு ஆக்டிவா இருப்பீங்க. சோம்பலோ சோம்பேறித்தனமோ உங்கள்ட்ட இருக்காது, வரவே வராது. இன்னைக்கு நீங்க வெயிட் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடும். நீங்க மற்றவங்க ரோல் மாடலா இருப்பீங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க, நீங்க மற்றவங்க ஒரு மென்டரா இருப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரதுக்கு முத காரணம் யூ மஸ்ட் பி எ கான்ஃபிடென்ட். நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா கிரியேட் ஆறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸை கொண்டு வந்து கொடுத்துருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ்ல ஷார்ட் டைம்ல இன்னைக்கு இந்த வெஸ்ட்லீம் மேனேஜ்மெண்ட் பத்தி, இந்த வெஸ்ட்லீம் ரேஞ்ச் பத்தி, இந்த பிஸ்னஸை எப்படி ப்ரமோட் பண்ணுங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த வெஸ்ட்லீம் ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணுங்கிற ஐடியாலஜியை கொடுத்துருக்கோம். பட் இட்ஸ் த பிகினிங். இன் ஃபியூச்சர்ல வெஸ்ட்லீம் செக்மெண்ட்டுக்காக மட்டுமே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு என்டையர் 45 நிமிட்ஸ் ட்ரைனிங்கை நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, ஹவு டு கன்சியூம், ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் டயட் சார்ட்ஸ், ஹவு டு கிவ் த டயட் சார்ட்ஸ் டு த நியூ பீப்புள்ஸ். ஒரு புது பர்சனுக்கு எப்படி டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் லேர்னிங்ஸ் தரத்துக்கான ஒரு ப்ராசஸ்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்களும் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் க்ரோ ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் மூலியமா உங்க பிஸ்னஸை க்ரோ ஆகிறதுக்கு நாங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்ல இருப்போம். ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸ் எனக்கு கொடுத்து ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சிம்பிள் டேர்ம்ல இந்த வெஸ்ட்லீம் மேனேஜ்மெண்ட்டோடைய ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கேன் நம்புறேன். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி ட்ரைனிங்ஸை நம்ம கொடுக்க இருக்கோம், நிறைய கண்டக்ட் பண்ண இருக்கோம். அதன் மூலியமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க நிறைய சாம்பிள்ஸ் உங்களை நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த செக்மெண்ட்குள்ள மிகப்பெரிய அளவுல வளர்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மைல் ஸ்டோன் மிகப்பெரிய சக்சஸா வரும் நம்புறேன். விஷ் யூ ஆல் த சக்சஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.